தெரிஞ்ச ஆளை கூட்டிட்டு வந்து உட்கார்றோம். அவங்க தான் அடிக்கிறாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு வைக்கிறாங்க. அப்ப நான் எனக்கு இப்போ நான் டு மேக் மை செல்ஃப் ஃபீல் பெட்டர் நான் லைனை மாத்திக்கிறேன். அக்கா என்ன எல்லாரும் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் இனிமேல் லைஃப்ல. அக்கா நான் திரும்பியும் ஏமாந்துட்டேன்க்கா அப்படின்றத நான் பாசிட்டிவா எடுத்து சிரிச்சு சொல்ல போறேன். ஏன்னா நான் சிரிக்க சிரிக்க அங்க வலிக்கும். என்னால அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனா என்னன்னா ஒன் திங் ஐ ப்ராமிஸ் யூக்கா, ஐ மே ஃபால் டவுன், ஐ மே பிரேக் டவுன், ஐ மே திங்க் மை லைஃப் இஸ் ஓவர். ஆனா ஐ நெவர் கிவ் அப். ஐ நெவர் அட்வைஸ் ஃபார் எனிஒன் டு கில் தெம்செல்ஃப். ஆனா நான் அந்த லெவலுக்கு யோசிச்சிருப்பேனோன்னு ஒரு பயம் இருக்கு எனக்கு. ஐ டிடன்ட் திங்க், பட் நான் அந்த அளவுக்கு யோசிச்சிருப்பேனோன்னு தோணுது. ஒருவேளை தனியா இருந்திருந்தால் ஓகே ஒன்னு இந்த 2 ஜீவன்கள் இருந்ததால ஒன்னு. அடுத்தது என்னன்னா, ஐ ஹவ் ஹர்ட் தேர் இஸ் அ சிண்ட்ரோம். அது பேரு தெரியாது. யூ கேன் கூகுள் அண்ட் செக். அது என்னன்னா ஒரு சேட் ஹார்ட்ல இறந்துருவாங்களாம். நான் உண்மையா எனக்கு நடக்கும்னு நினைச்சேன்க்கா. அந்த அளவுக்கு எப்படின்னா ஐ ஜஸ்ட் குடன்ட் டேக் இட் ஒரு பாயிண்ட்ல. என்னன்னா எல்லாம் மறந்து போச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல ஐம் ஓகே, ஐம் ஜஸ்ட் இது ஆட்டோமேட்டிக்கா வர டியர்ஸ். நான் அடுத்த ஸ்டெப் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அட்லீஸ்ட் நான் பூவெல்லாம் முன் வாசம் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். டைரக்டர்ஸை மீட் பண்ணும், மேனேஜர்ஸை மீட் பண்ணும், போய் சான்ஸ் கேட்கணும், அந்த மாதிரி எல்லாம் தெரியும். எந்த விஷயத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அது புரியறதுக்கு எனக்கு 3 months ஆச்சு. வாட் ஐ எம் சப்போஸ் டு டூ, யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐ டிடன்ட் நோ வாட் டு டூ. ஐயோ நம்மளுக்கு என்ன பண்றது தெரியாம நம்ம அப்படியே செத்துருவோமோ. அப்போ தப்பு பண்ணவன்லாம் நல்லா இருக்கிறான், நம்ம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்? அப்போ நான் கொஞ்சம் தப்பா இருந்ததுதான் நல்லா இருக்குமோ லைஃப், அப்படிலாம் யோசிக்க தோணுச்சு. புரியுதுங்களா? கொஞ்சம் நான் நான் ஐம் நாட் சேயிங் ஐம் அ செயின்ட்க்கா. எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லுவேன், ஒரு நேர் கோடு இருக்கு. இதுதான் கெட்டது, இது நல்லது. நான் இந்த லைன்ல நிக்கிறேன். எனக்கு இங்கேயும் போக தெரியல, இங்கேயும் போக தெரியல. நீங்க யாரு? கிளாமர் ஆர்டிஸ்ட். ஆமா கேட்டா பிட்டு திஸ் தட்ன்னு. ஆமா நான் யாரு? அவுத்து போட்டு ஆடின ஐட்டம் டான்சர். சரி. சோ வி ஆர் பேட். அப்படியா? அவ்வளவுதான். வி ஆர் பேட். நீங்க அப்ப நான் எங்க வேணாலும் போய் முன்னாடி கூட ஒரு இன்டர்வியூல சொல்லு, இந்த காவாலையா ஆடின அவங்க நயன்தாரான்றவங்க வந்து 2 பீஸ்ல வந்தாங்க. என்னெல்லாம் 2 பீஸ்ல யோசிச்சு பாரு எவ்வளவு கன்றாவியா இருக்கும்னு. அது இப்போ நீங்க லைட்டா இப்போ இல்ல, நான் மலையாள படத்திலே அப்ப சொல்றேன். நல்லா தானே இருக்கு. when I was 23 I was 120. ஓ the weight you're saying. அப்போ என்ன 2 பீஸ்ல நினைச்சு பாரு, நான் என்னைக்கு 2 பீஸ்ல பண்ணி நீங்க என்ன பார்த்துருக்குறீங்க. அப்போ இன்னைக்கு இவங்கெல்லாம் பண்றாங்க, இவங்க நமிதா பண்றாங்க, எவ்வளோ பேர் அழகா இருக்காங்க. அப்போ நான்